நீங்க இந்த மூலிகை செடிய பார்த்துருக்கீங்களா? இது மகத்தான மருத்துவ குணமிக்க மூலிகை செடி. சுவாச கோளாறு, அஜீரணம், நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இது தீர்வளிக்குது. இதோட இலைகளும் நுரையீரல் வடிவம் போன்ற தோற்றமளிக்கும். இதுக்கு 3 பேர் இருக்குங்க. திருவாச்சி, இருவாச்சி, மந்தாரை. இன்னைக்கு நான் இந்த திருவாச்சி இலையில துவையல் தாங்க பண்ண போறேன். இந்த இருவாச்சி இலையோட பயன்களை சொன்னா சொல்லிக்கிட்டே போகலாங்க. இது செரிமானமின்மை, வயிற்றுப்போக்கு, தீராத காய்ச்சல், மலச்சிக்கல், பசியின்மை, அஜீரணம் மற்றும் குடல் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்குது. நான் இந்த துவையலுக்கு 4-5 வரமிளகாய், ஒரு லெமன் சைஸ் புளி, ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு இஞ்சி, கொஞ்சமாக பெருங்காயம், 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 4-5 வரமிளகாய், ஒரு கைப்பிடி அளவு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, ஒரு லெமன் சைஸ் புளி, 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம், அதோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம திருவாச்சி இலையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இலை திரண்டு வர வரைக்கும் இது போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வதக்குனா போதும். இந்த இலை சீக்கிரமாகவே துவண்டு வந்துடும். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து இது ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயில் அரைச்ச துவையலை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அதோட நிறம் மாறி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கிளறி விடணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பார்க்கவே எவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்குல்ல. டேஸ்ட்டில் நோ காம்ப்ரமைஸுங்க. உண்மையாகவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். லைஃப்பில் ஒரு தடவையாச்சு செஞ்சு பார்த்துருங்க. இந்த மாதிரியான ஹெல்த்தி ஃபுட்ஸ்க்கு மறக்காமல் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க.